இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. எனக்கு 16 வயசு இருக்கும் பொழுது சென்னையிலிருந்து பாப்பா சங்கரம்மான்னு ஒரு அம்மா வருவாங்க. வந்து எங்கள் ஊரில் திருப்பூரில் மீட்டிங் போட்டாங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பேய் பிசாசெல்லாம் அலறி ஓடும் பிரியமானவர்களே. அப்படியாக அவருங்க வரம் பெற்றிருந்தாங்க. கர்த்தருடைய வரங்கள். அது 10 நாள் தான் மீட்டிங் நடந்தது. ஆனால் 1 மாதம் வச்சுருந்தாங்க அவங்கள. அந்த அம்மா வரம் பெற்று அப்படியாக வல்லமையாக இருந்தது. வயசாகி போச்சு. அவருக்கு அப்புறமாக தினகரன் ஐயா வந்தார். அவருக்கு அந்த பேர் சொல்லி கூப்பிடுற வரம் அவருக்கு அந்த கிஃப்டாக கர்த்தர் கொடுத்துருந்தார். தினகரனுக்கு அவர் ஆசீர்வதித்தார் கர்த்தர். அப்படியாக பேர் சொல்லி கூப்பிட்டார். இந்த பேர் சொல்லி கூப்பிடுகிறதான வரம் எல்லாத்துக்குமே கிடைக்காது பிரியமானவர்களே. அதாவது ஏசப்பா நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் மரத்து மேலே ஏறிட்டான். மரத்து மேலே ஏறின ஏசப்பா அவனை பார்த்து பேரை சொல்லி இவ இறங்கி வா, நான் இன்னைக்கு ஒன்று ரோட்டில் சாப்பிடணும் அப்படின்னாரு. அதே போல் தான் பேர் சொல்லி கூப்பிடுகிற வரம் அது ஒரு கர்த்தர் கொடுக்குற தனி கிஃப்ட்டு. அதே தான் அவர் தினகரன்னு போயிட்டார். இப்பொழுது இருக்கிறது அண்ணன் மோகன் சி லாசர் அவர்கள் தான். அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவரை பலப்படுத்தணும். அவர் மீட்டிங்க்கு நான் முதல்ல மாதம் போயிட்டு இருந்து இப்போ என்னால் போக முடியல, உடம்பு டல்லானதுனால. அவரை தேவன் ஆசீர்வதிக்கணும். பேர் சொல்லி கூப்பிடுவார். பேய் பிசாசுகளை எல்லாம் அதட்டி நிர்மூலமாப்பார். அவர் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். அவரை கொண்டு வல்லமையாக தேவன் கிரியை செய்யும்படியாகவும் அவருக்காகவும் எனக்காகவும் அங்கே போக முடிகிறதில்ல. இல்லாட்டி நாளும் அப்படி போவேன். இப்போ என்னால் போக முடியலைங்க. அதற்காகவும் ஜெபம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு பிரியமானவர்களே, ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.